சோத்த பொங்கவும் திங்கவும் படுக்கவும் அது வேலை இல்லை. நான் சத்த படுத்துட்டு வரேன். என்ன இங்க இருங்க. கரண்ட் பில் வந்து ஒரு ஆள் சம்மந்தப்பட்டது இல்ல, குடும்பமே சம்மந்தப்பட்ட. சும்மா உங்க அம்மா என்னையே நோண்டிட்டு இருக்காங்க என்னமோ நாம என்னால மட்டும் தான் கரண்ட் பில் அதிகமாற மாதிரி சொல்லி வைங்க சொல்லிட்டேன் நான். என்ன ஏய் உன்னைய மட்டும் திட்டுறடி, உனக்கு மட்டும் தாண்டி உன்னையவே திட்டுற மாதிரி தெரியுது. என்னையும் தாண்டி திட்டுறாங்க. திட்டுறாங்க? ஏய் காலையில இருந்துட்டு இருந்தேன்டி, கரண்ட் பில் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாடி. குண்டி கழுவ தடுமாறி போனேன் நானு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போனாங்க. நான் தான் கரண்ட் பில் ஏத்துறங்கறாங்கங்கற நீங்க லைட் ஆஃப் பண்ணத பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்னால மட்டும் தான் கரண்ட் பில் ஏற என்னமோ நான் மட்டும் தான் லைட் ஏசி எல்லாம் போட்டு நான் மட்டும் தான் உட்கார்ந்திருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்னையும் தாண்டி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா கூட ஃபேனை போட்டு உட்கார்ந்தாரு, அவரையும் பிடிச்சு வஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்றது? இங்க இருங்க சொல்லிட்டேன், மறுபடியும் சொல்றேன். கரண்ட் பில் வந்ததுக்கு நான் மட்டும் காரணம் இல்ல, குடும்பமே தான் காரணம். என்னமோ நான் மட்டும் உட்கார்ந்து எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கமா பேசிட்டு இருக்காங்க உங்க அம்மா. இளந்தேரனை வேற சேர்த்துக்கறாங்க, பாப்பா வேற குழந்தைய வேற. இங்க இருங்க சொல்லி வைங்க, இது சரியா படல. ஏன் என்ன ஒன்னு செய்வன வச்சிருவியா குடும்பத்துக்கு? வச்சிருவேன் குளிச்சிட்டு நான் வச்சாதான் சரி. பீட பிடிச்சவளுக்கு இவகிட்டையும் பேச முடியல, எங்கள் ஆத்தாக்கிட்டையும் பேச முடியல. தலையிழுத்து எல்லாம் காலக்கிறகம் போட்டு. என்ன ஆம்பளை பிள்ளை இப்படி தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? என்ன ஆம்பளை பிள்ளை அப்புறம் தனியா போலாமா? கல்யாணம் பண்ணி வச்சாச்சுன்னா தனியா புலம்பித்தாம ஆகணும். இந்த வெங்காயத்தை தான் அப்பா மக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஆமா உங்களை கட்டிட்டு அவரோட அப்ப நீங்களும் பொம்பளை தானே, அப்புறம் அவர் பொம்பளை தான் செய்வாரு. ஆம்பளையே புலம்பித்தாமா? பேச்ச விட உன்ட்டு ஒரு தாக்க பேசணும்னு பார்த்தேன்டா. என்ன தாக்க பேசணும்? என்ன தாக்க பேசணும்? தாக்க பேசணும்னு சொன்னா தாக்க பேசணும் தான்மா சொன்னீங்க. அப்படியா? என்ன இல்லை ஏதோ பேசணும் தான் வந்து சொன்னீங்க. தாக்க பேசணும் தம்பி அப்படின்னு சொன்னீங்க. இல்லை நீ தன்னால புலம்பிக்கிட்டு இருக்கியன்னு நினைச்சு நான் பேசினப்பா. அப்படியா? சரி 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 சரி. எனக்கு வீட்டு பச்சத்தை கடுக்குது, சத்த பிறண்டு வந்துருச்சு. அப்போ படுத்துட்டே வர வேண்டியது. அம்மா வந்து இப்போ நீங்கள் தாக்க பேசணும் தாம்மா சொன்னீங்க. வேலு சும்மா இந்த தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. நீ புலம்புனா என்னமோ ஆம்பளை பிள்ளை புலம்பிக்கிட்டு இருக்கான்னு வந்து தாக்க பேசணும்னு சொன்னீங்களே. லூஸ் மாதிரி ஏன்டா பண்ற? நான் சத்த படுத்துட்டு வரேன். சரி சரி. என்னம்மா நீ என்ன விஷயம்? சும்மா தான் வந்தியா? சரி 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 சரி. இல்லை வந்தோன்னே எந்திரிச்சு போல, என்னமோ நினச்சி வந்திருப்பா போல. நீ வந்தோன்னே ஒன்று எந்திரிச்சு போடாடி. அவங்க ஏதோ வேற விதமாக போறா, வேற விஷயமா போறா. இடுப்பு வலிக்குது படுக்கிறோம்னா சரி படுங்கம்மா அப்படின்னு சரிடி. வந்துட்டாங்க தெரியாமல் உண்டாடி 1000 கேள்வி ஏக்கா சக்தி. வந்தாங்க இடுப்பு வலிக்குதுன்ட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். இதில் என்ன இருக்கு? என்ன சரி சரி அண்ணா நம்ம பொய் சொல்கிறேன்றியா? சரி சரி. இது டிவி போட்டால் கரண்ட் பில் வரும்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் வெறும் டிவி பார்த்துட்டு இருக்கேன். என்னடி நான் அங்கிட்டு போகிறேன், அங்கிட்டு போய் புலம்புவோம். இவங்க நடனா தாக்க பேசணுங்கிறாங்க, இவன் வந்தோன்னா மழுப்புறா. என்னவா இருக்கேன் மண்டையில் ஏதாவது மசாலா இருக்கா? உனக்கிட்ட தனியா பேசணும் தானே வந்து உட்காந்தேன். உன் பொண்டாட்டி வந்தோன்னா மழுப்புனே இல்லை. அப்போனாலும் யோசிச்சியா நீ எதுக்கோ மழுப்புறான்னு நோண்டி 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 கட்டுக்கிட்டு இருக்கா? பேசணும்னு சொன்னீங்க. அவளுக்கு தெரியாம தான் நீங்க பேச முடியும். எனக்கு என்ன மாதிரி ஏண்டா நீ தனியா உட்காந்துருக்கலான்னு வந்து உட்காடுறேன். சரி சரி சரி. கொஞ்சமாவது சரி என்ன விஷயம் சொல்லுங்க. நான் பெத்தவில்ல நீ இப்படி இருக்க. சரி என்ன சொல்லுங்க. அதாவது வந்து இதுல பூரா அள்ளி வைக்கணும்னு உனக்கு தோணலையாண்டா? குப்பையவா? உன்னை சொன்னேன்ல மாடியில உண்டே ஏத்துறான்னு சொல்லி. ஆமா ஆமா சொல்லுங்க. ஆமா ஏத்தனா மாடியில ஏத்தனா அதுதான் சொல்ல வந்திருப்பா அவருக்கு. சரி அதை தான் ஏத்துறதுக்கு தான் வந்தேன் நான். அவளுமே அப்பயிலேன்னு சொல்லிட்டு இருந்தா அதை ஏத்திடுறேன். சரிம்மா சரிம்மா. வந்தவொடனே போலப்பா சொல்றதுக்காக வந்தா சொல்லிட்டு போறாங்க. நீ வந்தோடனே ஏன் போறா? உனக்கு அவளுக்கு சண்டையா?
அப்படிலாம் இல்லைம்மா. தள்ளி விட்றா பாரு. சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். சரி சரி. ஆமாம், அதுக்கு தான் வந்தாங்கம்மா. அதுக்கு தாம்மா வந்தாங்க. உனக்கு தெரியாமல் எங்கள் அம்மா என்கிட்ட எதுவும் பேசிட மாட்டாங்க. அதுக்கு தான் வந்தாங்களோ? அதுக்கு தாம்மா. எப்போம்மா? அதுக்கு தாம்மா. இந்தாம்மா, இந்த முடியுமா? நீ எதுக்குமா வந்த? தள்ளி விட்டு போறக்கு வந்தியா பாப்பாவை? சரி 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 சரி. ஓகேம்மா. ஆத்தா எங்க போற? குளிக்க போறதே. குளிச்சாலும் கரண்ட் பில் ஏறுமா? ஆத்தா போத்தா, உன்கிட்ட பேசல. நீ போத்தா, நீ முதல்ல. ரொம்ப ஓவரா என்னம்மா? என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? வேலை பார்த்துக்கிட்டேன். உன்கிட்ட பேசணும்னு சொன்னேன்ல. குளிக்க போயிட்டா. அந்த வெங்காயம்லாம் எனக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வரேன். சொல்லுங்க. என்ன சொல்லுங்க? என்ன விஷயம்? அதாவது என்ன நீ கேட்டீங்கன்னா கரண்ட் புல்லு கூட வருது. சரி, அவளை பேசுனீங்களா நேற்று? தான் இன்னைக்கு காலைல இல்லைடா, நேற்று சொல்லிக்கிட்டு இருந்தோம். சரி, சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் நான் திருப்பி வேற அவளையே டார்கெட் பண்றதா நினைக்கிறாமா? நேற்று உன் பொண்டாட்டி என்ன பண்ணான்னு தெரியுமா? பெரிய மனுஷன்ட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசணும். முதல்ல பேச கத்துக்க சொல்லு. நேற்று 9 மணிக்கு தம்பி ஆகி போயிட்டேன். சரி, மோட்டரை போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னான். நான் தான் ஓயாம சொல்லிக்கிட்டு இருக்கல, கரண்ட் புள்ள சிக்கனம் பண்ணுங்க. 9 மணிக்கு என்ன மோட்டர் போட சொல்ற? நான் அதனால சொன்னேன், அவன் என்ன பெரிய மனுஷனா சின்ன பிள்ளானே, நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சுக்கத்தா. சரி சரி. அதுக்கு அவ எத்த தண்டி வார்த்தை என்னை கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? பாப்பாவுக்கு நியூஸ் பேப்பர் ஓகே, உங்களுக்கு எப்படி? நியூஸ் பேப்பர் தானா? கைய பாருடா, நியூஸ் பேப்பர் தானா? இப்படி கேக்குறா. ஒரு மாமியாங்கிற ஒரு மரியாதையே இல்லையா? வரட்டும், உங்க அப்பா வரட்டும், 2 பேரும் வச்சு பேசுவோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். சரி வாங்க, நானும் வரேன் பேசுவோம். எதுக்கு நீ எதுக்கு குறுக்க வந்து பிச்சை படைய மிச்சராஸ்கர் வாய பொத்திக்கிட்டு ரூமுக்குள்ள இருக்கிற நாங்க பேசிக்கிறோம். சரி, ஏதாவது அங்க அப்புறம் வச்சுக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நினைக்கிற? உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கீங்களா? எந்திரிச்சு வாங்க, உங்கள்ட்ட ஒரு தாக்க பேச. சும்மானே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, லைட்டை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இன்னும் அர்த்தத்தில் உட்காந்துருக்கீங்க. ஆத்தா, நீ எதுக்கு வெளியே வர சொன்ன? அதை சொல்லுத்தான், நான் லைட்டை ஒன்று அமைச்சிடறேன். வாங்க, அமைச்சிட்டு வாங்க. உங்கள்ட்ட தாக்க பேசணும்னு சொல்லிக்கிறீங்க. கரண்ட் என்ன ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கு, என்ன அமௌண்ட் வந்துருக்கு பாத்தீங்களா? அதெல்லாம் நான் ஒவ்வொரு மாதம் கணக்கெல்லாம் வச்சுதான் இருக்கேன். நீ போ. என்ன சொல்றேன் சொல்லு. லைட் அமைச்சிக்கிட்டு லைட்டு 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 எப்போ பார்த்தாலும் இம்சா பச்சு லைட்டு லைட்டு லைட்டுன்னு என்ன சொல்லணும் சொல்லு. இதோ இருங்க, இந்த கரண்ட் விஷயமா நான் அவள்கிட்ட கூப்பிட்டு பேச போகிறேன். சரி, நறுக்குன்னு ஒரு வார்த்தைனாலும் பேசிடுங்க. கரண்ட் பிள்ளைலாம் இவ்வளோ கூட்டிக்கிட்டு இருக்கு, நானே கெட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. நான் பேசுகிறேன், நீங்களும் அதட்டி கண்டிங்க. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறேன், கூப்பிட்டு பார்க்குறேன். இன்னைக்கு நீங்கள் கேட்குறத பார்க்குறேன். அடி நான் கேட்குறேன், நீ பாருடி, நீ மிரண்டு போயிடுவேன். என்ன நினச்சிருக்கா நீ? என்னைய உள்ள ஃபேனை போட்டு விட்டு வந்துருக்கீங்களா? அம்மா சத்தியமா நான் போடலடி. யாரு மனுஷனை பாடாப்படுத்துற? இந்த பார்த்துட்டு வரேன். ஓ, இதே சந்தேக புத்தியா உனக்கு? பேனை போட்டுருக்காங்களா, ஏசியை போட்டுருக்காங்களா, இதே புலப்புலே இருக்கிறாடி. தூங்க கூட மாட்டா இருக்க. சரிம்மா, இப்போ சொல்கிறதே கரண்ட் புள்ள கூட வரப்படாது, கரண்ட்டை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அத்தை, நீங்க கரண்ட் பில் அதிகமாகுதுன்னு சம்மந்தமே இல்லாதெல்லாம் ஆஃப் பண்ண சொல்றீங்க. நீங்க பொதுவா எல்லாரையும் வச்சு சொல்லுங்க. கூப்பிடு, எல்லாரையும் கூப்பிடு. நானே சொல்லிடுறேன், நீ ஒன்றும் சொல்லி பகை வைக்க வேண்டாம். நான் பகையானாலும் பரவாயில்ல, கூப்பிடு. சரி, உங்காம திங்காம கரண்ட் புல்லு கொண்டே கட்டிக்கிட்டு இருக்கப்படாது சொல்லிவிட்டேன். உன் பிள்ளைக்கு ஏசி போடுற, அங்கே ஃபேன் போடுற, இங்கே ஏசி போடுற, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணு கொஞ்சம். டேய் என்ன அத்தை, கண்ட்ரோல் பண்றது கரண்ட் சொன்னா பரவாயில்ல, நீங்க ஸ்டவ் ஆன் பண்றதுக்குலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் எல்லாத்துலயும் தானே கரண்ட் போகுது. சிலிண்டருக்கும் இதுக்கும் என்னதான் சம்மந்தம் இருக்கு? சிலிண்டர் என்ன ஓசியில கொடுக்குறாங்களா? அதுவும் 1000 ரூபாய் எங்கேயோ நிக்குது. அப்புறம் நான் என்ன தோசையை தரையிலேயே சுட முடியும்? அது சாப்பிட வேணாமா நம்ம? அதாவது அந்தந்த டயத்துக்கு அடுப்பை பற்ற வச்சு 4 தோசையை சுட்டுவிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நான் என்ன 1/2 மணி நேரம் தேவையில்லாம எரிய வைக்கிறேன், அப்படியே தான் ஆஃப் பண்றேன். நாங்கள்னா சமைக்கும் போது 6 மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் தான் யூஸ் பண்ணுவோம்.
இப்போ 3 சிலிண்டர் ஆகுது ஒரு மாசத்துக்கு. எங்கேயோ போய் நிக்குது காசு 3000 ரூபாய் அதுவே தனியா வருது. அப்ப 3 வேளை சாப்பிடுறத 2 வேளையா குறைங்க. அதுக்கு நான் பண்றேன். ஏன்டி சோத்துல கைய வைக்கிற? அப்ப வேற எங்க கைய நீங்க சிலிண்டர் இது பண்ணீங்கன்னா அப்புறம் சோத்துல தானே கைய வைக்கணும். நீ வந்ததுல இருந்து நான் அடுப்புல வைக்க சொல்ல வைக்கிறியா? நீ வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நாளாவது வர அடுப்புல கஞ்சி ஆச்சிருக்கியா? அத்தை எங்க சென்னையில நான் அதெல்லாம் பார்த்ததே இல்ல அத்தை. சென்னை பத்தி ஏன் பேசுற? எங்க வாக்கப்பட்டு வந்திருக்கோமோ எங்க இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிறோம். அப்படியா? அப்ப 2 நாள் நான் அதுல பண்ணுவேன். என்னத்தா விறகு காலி ஆகுதுன்னா அப்புறம் என்ன பண்றது? அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க. அது என்ன காசா பணமா? நம்ம ஒரு பிஞ்சையில இருக்கு வெட்டிக்கிட்டு வந்து போட்டு போறோம். அதுக்கு தான் நானாத்தான் போய் வெட்டுறேன். ஒரு நாளையில 2 கம்பு வெட்டி கொண்டாந்து போடணும்னு தோணுது அவனுக்கு. என்ன என்ன கல்யாணம் பண்ணி எதுக்கு கம்ப்யூட்டரை கூட்டிட்டு வந்தீங்க? என்ன வீட்டு வேலை தான் சொல்றீங்கன்னு பார்த்தா தோட்ட வேலையை சேர்த்து சொல்வீங்க போலயே. ஏன் வீடுன்னு இருந்தா எல்லாமே இருக்கு. சோத்த பொங்கவும் திங்கவும் படுக்கவும் அது வேலையும் எல்லாத்தையும் பார்த்து சேகரிச்சு வச்சுக்கிறோன்னு இன்னைக்கு ஒரு பிள்ளை ஆயிடுச்சு. இப்ப வேச்சுக்கூட பண்ண மாட்டேங்கிறேன். இன்னொரு பிள்ளை ஆச்சுனாக்கா இதை விட நான் டவுன் மடங்கா வரும். டேய் நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு தான் வைக்கி கட்டுப்பாயிருவேன் பாருங்க. நீங்க என்னைய மட்டும் கூப்பிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வீட்டுல உள்ள மத்த பேரையும் கூப்பிடுங்க. நான் மட்டும் என்னமோ எல்லாத்தையும் செலவு பண்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரையும் கூப்பிடுங்க. இந்த மாமாவை கூப்பிடுங்க. அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. மாமா மதிரா சாத்தா பாய் பத்தியா பாய் பத்தியா மிச்சர் அடியாது ஊத்தியெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா போதவராசா மாதிரி குத்த வச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாத்தையும் நான் கவனித்தாண்டி இருக்கிறேன். கரண்ட் பில் வந்ததுலேயே நான் பெரும் கடுப்பில் இருக்கிறேன். நீ மேற்கொண்டு மத்தால கட்டு கொட்டுறேன். தரமா ராசா அந்த ராசா இந்த ராசா. ஏசி யார் போட்டான்னு கேளுங்க. ஏசி யாருங்க போட்டது? நீங்க என்ன போட்டிருக்கீங்க? எனக்கு அக்கறை இருக்குடி. நீ அதை பார்க்க மாட்டேன்னு நினைச்சா அதை பார்த்துட்டியா? ஏற்று ஊத்துடி இருக்க முன்னாடி ஒரு மாரி பார்த்தேன். ஹாலில் உட்காந்துக்கிட்டு அத்தனை கதவையும் சாத்தி போட்டு ஏசியை போட்டுக்கிட்டு உட்காரியில மண்டையில ஏதாவது மசாலா இருக்கா உங்களுக்கு? மாமரம் நிற்கவே இல்லை வரிசையா? ஆமாக்கா நீ நல்லா மேற்கொண்டு தூண்டி விடு. அப்ப தூண்டாம என்ன பண்ணுவா? தூண்டாம என்ன பண்ணுவா? கரண்ட் பில் வர பத்தி அக்கறை இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கிய. எனக்கு என்ன அக்கறை இல்லையா? அக்கறையா இருந்து என்ன பண்றீங்க? ரூம்குள்ள ஃபேனையும் லைட்டையும் போட்டு விட்டு எனக்கு என்ன வெளியில போயிடுறீங்க? இல்ல அங்கே லைட்டை போட்டு விட்டு போயிடுறீங்க. இதாங்க போதும்படி நிறுத்தி பலத்தை விடாத நம்ம தாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் சொல்றீங்க. நான் இன்னைக்கு இருந்ததே தப்பு. தெரியாம விட்டு வந்து இன்னைக்கு வந்துட்டேன். ஏசியா போட்டி அது போட்டி நான் கக்கு சேவை சரியா இங்க லைட் போடக்கூடாது சொல்லுங்க.